கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளி இயங்குவதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்று பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கிருஷ்ணகிரி மாவட்ட பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் மாணவி பாலியல் கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக பேசினார். குற்றவாளியான சிவராமன் தற்கொலை மற்றும் அவரது தந்தையின் மரணம் குறித்து காவல்துறை கூறுவது முற்றிலும் ஒன்றுக்கொண்டு முரணாக உள்ளதாக குறிப்பிட்டார். பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு பள்ளியை நிர்வகிக்கும் அறக்கட்டளைதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் நாராயணன் திருப்பதி தெரிவித்தார். சிவராமன் இருந்தது குறித்து கூட நமக்கு கவலை இல்லை. எப்படி இருந்தார் என்பது மிக முக்கியம். ஏனென்று சொன்னால், அந்த பள்ளியில் இது சிவராமன் என்கிற ஒரு தனிநபருடைய குற்றம் மட்டும் அல்ல. அந்த பள்ளியினுடைய முதல்வர், அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பணியாளர்கள் என பல பேர் இதில் இதை மூடி மறைக்க பார்த்திருக்கிறார்கள். பல பெண்களுடைய குழந்தைகள், பெண்கள் என்று கூட நான் சொல்ல மாட்டேன், பல குழந்தைகளுடைய பாலியல் பலாத்காரம் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க இந்த வேளையில் அந்த பள்ளி ஒரு அறக்கட்டளை மூலம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அறக்கட்டளையில் சேர்ந்தவர்கள் அந்த பள்ளியை திறக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறார்கள். தமிழக அரசு அந்த அறக்கட்டளைக்கு இந்த பள்ளியை மீண்டும் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த அறக்கட்டளை தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் இந்த விவகாரத்தில்.